அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தை நடந்துட மாட்டிருக்கு. ஆனால் இந்த நுரையீரல் பிரச்சனை அடுத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மெடிசன் கேட்டிருக்கேன். தேனி டாக்டர் கோவிந்தராஜா அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி நம்ம குழந்தைக்கு வந்தால் நம்ம குப்பையில் தூக்கி வீசிட்டு போயிடுவோமா? ஒரு வாயில்லா ஜீவனை கேட்குற காலையில் தானே இந்த மாதிரிலாம் வீசிட்டு போகிறீங்க. நீங்கள் வீச வேண்டாங்க. இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இதுக்குன்னு பார்க்குறக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு இந்த குழந்தைய கொண்டு போய் விடுங்க. தயவு செஞ்சு இந்த குப்பையில் வீசுறது, ரோட்டில் தூக்கி போடுறத நிறுத்திக்கங்க. இதோட கேரளாவில் ஒன்று நடந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கேட்கல. பசிக்காக வந்த ஆனைக்கு அந்த அன்னாச்சி பழத்தில் எண்ணெய் வச்சு கொடுத்தாங்க, வெடிகுண்டை வச்சு கொடுத்தாங்க. அது பசியோடு சாப்பிட்றப்ப அது வாயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது போய் இயற்கைக்கு அழிவு வருங்கிறது அது எந்த இடத்துல போய் நின்றுருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அது தன்னோட வேதனை தாங்க முடியாமல் தண்ணியில் போய் நின்னது. அந்த வாயில்லா ஜீவன் தாங்க பின்னாடி வர்றதை முன்னாடியே அதை எடுத்து சொல்லிவிட்டு தண்ணியில் நின்று 4 நாள் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை விட்டது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு யோசனை பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக ஆணி வேரோடு அழிச்சிட்டு போயிடுச்சு இயற்கை. அதனால தான் சொல்கிறது, தயவு செஞ்சு இந்த வாயில்லா ஜீவனுக்கெல்லாம் கொடுமை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. அப்புறம் ஒரு 10 வருஷம் வளர்க்க வேண்டியது, 11 வருஷம் வளர்க்க வேண்டியது. வீட்டில் டயாலிசிஸ் பண்ணுறோம் அவன் அம்மாவுக்கு, அதனால் இதை வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இதே 10 வருஷம் 12 வருஷம் நம்ம பிள்ளையை வளர்த்திட்டு நான் வீட்டில் அம்மாவுக்கு டயாலிசிஸ் பண்ணுறேன், அதனால் இந்த குழந்தைய வச்சுருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோமா? அந்த வாயில்லா ஜீவனுக்கு கேட்குற ஆள் இல்லைனால தானே நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறீங்க. ஆனால் நம்ம வேணால் இது நல்லதுன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப நம்ம கர்மாவை அனுபவிச்சே தீரணும். இன்றைக்கி நம்ம கொண்டு போய் 12 வருஷம் வளர்த்துட்டு ஒரு குட்டியை நம்ம வெளியில் விடுறோம். அதே மாதிரி நம்ம குழந்தைய நம்மளை கொண்டு வந்து ரோட்டில் விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். அதே 12 வருஷம் கழிச்சு அதே நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால் தயவு செஞ்சு இந்த வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துறதை நிறுத்திக்கங்க. முடிஞ்சால் வளர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்து தனக்கான இரையை தான் தேடிக்கும். நம்ம எடுத்து வளர்த்துறேன்னு சொல்லிட்டு பிள்ளை என்ன பொம்மையா? அது இப்போ குழந்தை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் இருக்கிறத தூக்கிட்டு வர வேண்டியது, 4 நாள் வச்சுருக்க வேண்டியது, திருப்பி கொண்டு போய் விட வேண்டியது. ஏங்க அது 4 நாள் வச்சுருக்கிறப்ப உங்கள் பாசத்தை அது காட்டுறப்ப தன்னோட பாசத்துக்கு ஏங்கி அது வந்து வாசலில் உட்காரும் தானே. இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு இந்த வாயில்லா ஜீவனங்களை துன்புறுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும், கடைசி வரைக்கும் வச்சு வளர்த்த முடியும்னா எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல வளர்ந்துட்டு போகட்டும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், இந்த வாயில்லா ஜீவனங்களை துன்புறுத்தாதீங்க. இப்போ இந்த குட்டியோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இந்த பச்சை இளம் குழந்தைங்க அதுக்கு என்னன்னு தெரியுமா? தன்னோட வயிற்றுலேருந்து தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு இன்னும் தாய்ப்பால் குடிக்கிற ஸ்டேஜுங்க அது. அந்த குழந்தைய கொண்டு வந்து இப்படி குப்பையில் வீசிட்டு போயிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி தான் இருக்கா இல்லையா? இதே நம்ம குழந்தை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து குப்பையில் வீசிடுவோமா? நம்ம குழந்தைய வீசினா ஊர் உலகம் சும்மா இருக்குமா? 1000 கேள்வி கேட்பாங்க தானே. ஆனால் இந்த குழந்தையில கேட்குறக்கு ஆள் இல்லை, அதனால தானே வீசுகிறீங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுசாக அனிமல்ஸ் லவ்வர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 10 பேர் இவங்களுக்கு இறக்கப்படுறவங்க இருப்பாங்கங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இந்த குழந்தைகளை துன்புறுத்துறதை நிறுத்திக்கங்க. இயற்கையோட ஒன்றி வாழ பழகுங்க. இயற்கையை நேசிங்க, எல்லா உயிர்களையும் நேசிங்க. அந்த நம்ம இருக்கிற நம்ம ஜென்ரேஷனில் இனி இயற்கையோட ஒன்றி வாழ்றதுக்கு நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் நம்மளோட பின்னாடி வர்ற நம்ம குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினச்சி எல்லா வேலையும் பண்ணுங்கள். இயற்கையை நேசிங்க, எல்லா உயிர்களையும் நேசிங்க. எல்லா உயிரிலும் ஆண்டவன் படைக்கிறான்னா நம்ம மனிதரை நம்பி தாங்க எல்லா உயிரும் படைக்கிறான். எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. நம்மளுக்கு மட்டும் இல்லை. நம்ம வேணால் சம்பாரித்து வீடு வாசல் எல்லாம் கட்டிக்கலாம். அதுதான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நம்ம போகிறப்ப என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க, வெறுமனா போகிறோம். அதேமாரி தாங்க எல்லா உயிரும் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடம் உண்டு. அவங்களுக்கும் இடம் உண்டு, நம்மளுக்கும் இடம் உண்டு. ஸ்ட்ரீட் டாக்கு ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. அதனால் தயவு செஞ்சு அதை துன்புறுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சால் கைப்பிடி அளவு சோறு, கொஞ்சம் தண்ணி வைங்க. அது குடிச்சிட்டு பேசாமல் காலை முழுசும் உங்கள் கூட வாலாட்டிட்டு நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வருங்க. அதாவது வாயில்லா ஜீவனுக்கு நம்மளுக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா, காலமெல்லாம் நன்றியோடு இருக்குங்க. நம்ம அந்த நன்றி இன்றைக்கி ஒருத்தர் நம்மளுக்கு நன்றி செஞ்சாங்கன்னா நாளைக்கு நம்ம மறந்துட்டு போயிடுவோம். அதுதான் மனிதன் குணம். ஆனால் காலம் முழுசாக மறக்காமல் இருக்க ஒரே ஒரு ஜீவன் இந்த ஜீவன் தான்.